ஒன் நாங்க ஆடும் போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அதாவது இந்தியாவுக்கு 25% வந்து போறேன் அப்படிங்கிறாரு. ஏன் இந்தியா மேல இப்படி வரி விதிக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ எதனால வந்து இந்தியா வந்து நேத்து நண்பன் இன்னைக்கு வந்து எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரம்ப் பேசுறாரு. நண்பனா இருந்தாலும் நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. பார்ப்போம் வாங்க. எந்த ரீசன்னால இந்த மாதிரி அவர் வந்து பேசுறாரு? ஏன் வந்து இந்தியாவை வந்து அதிகமா குறி வைக்கிறாங்க நேட்டோ நாடுகள், அமெரிக்கா அப்படிங்கிற நாடுகள் எல்லாம் வாங்க பார்க்கலாம். அதாவது இதுல மெயின் காரணமே வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற எண்ணெய்கள், அதாவது இறக்குமதி பண்ணக்கூடாது அவங்கள்ட்ட இருந்து அப்படின்னு வந்து ஒரு இதை சொல்றாரு ட்ரம்ப். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரம்புக்கு வந்து பிடிக்காம இருந்திருக்கு. ஸோ இதனால என்ன பண்றாங்கனாக்கா, அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஜூலை 31 தான் லாஸ்ட். ஆகஸ்ட் 1ல வந்து உங்களுக்கு இதுல இருந்து நீங்க விலகலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து வரிய 25% கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா பார்க்க போனோம்னா நேட்டோ வந்து என்ன சொன்னாங்கன்னாக்க, ரஷ்யாவோட யார் யாரை வந்து வர்த்தகம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 100% வந்து நாங்க வரிய போட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப கூட ஆனா ட்ரம்ப் எதுவுமே சொல்லல. பட் இப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல கண்டிப்பா வந்து ஆகஸ்ட் 1 வந்து நாங்க வந்து உங்க மேல வந்து 25% வரிய போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக பாத்தீங்கன்னாக்க, ரஷ்யாவோட வர்த்தகம் பண்றது. இன்னும் பாத்தீங்கன்னா, அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்புல இவங்க ஒரு அங்கமா இருக்கிறது, அதாவது இந்தியா ஒரு அங்கமா இருக்கிறதும் அவருக்கு வந்து பிடிக்கல. சோ அதனாலயும் வந்து சொல்றாங்க. ஏன்னா பிரிக்ஸ்ல ரீசெண்டா ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டை பத்தியும் வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, ரொம்ப விமர்சனங்களை வந்து முன் வச்சாரு. அது மட்டும் இல்லாம நாங்க டாலருக்கு எதிராக எது இருக்குதோ, என்னென்ன மாதிரி கொண்டாடுறாங்க, யார் யார் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு நாங்க வந்து எதிரியா தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு உரையையும் வந்து அந்த டயத்துல ஆற்றுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிரிக்ஸ்ல எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, இந்தியா, சைனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா அண்டு பிரேசில், இந்த நாடுகள்லாம் வந்து அந்த பிரிக்ஸ் அமைப்புல இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல பாத்தீங்கன்னாக்க இந்தியா வந்து இதுல வேளாண் ஏற்றுமதியில வந்து அதிகமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல எவ்வளவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க 74,000 கோடி வந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இந்தியா வந்து என்னென்ன மாதிரி ஏற்றுமதி பண்றாங்க அமெரிக்காவுக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, அரிசி, இறால், அதாவது பொடி வகைகள், இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய வந்து அனுப்புறாங்க. ஆனா இது அமெரிக்க சைடு என்னென்ன மாதிரி ஏற்றுமதி பண்றாங்கன்னாக்க இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னாக்க, உலர் திராட்சை, பயிர் வகைகள், இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து இவங்க அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அனுப்பும்போது பாத்தீங்கன்னாக்க, இதுல வந்து 3,00,000 இதை வந்து இந்த மாதிரி வரி போட்டாக்க என்ன மாதிரி வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும்னு பாத்தீங்கன்னாக்க, 3,00,000 வந்து பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பற்றாக்குறைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுல என்னன்னா வந்து மக்காச்சோளம், சோயா பீன்ஸ், பருத்தி, இதை வந்து இந்தியாவுக்கு நாங்க அனுப்புறோம். நீங்க வந்து இதுக்குள்ள ஒரு போட்டிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நீங்க வந்து தளர்வு பண்ணணும், அதை வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. பட் ஆனா இந்தியா வந்து மத்திய அரசு அதுல வந்து ரொம்ப கரெக்டா இருக்காங்க. நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற விலக்கு விதிக்க முடியாது அப்படிங்கிறதுல ஒரு கண்ணோட்டமா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, அவங்கள வந்து மரபணு செய்யப்பட்ட, அதாவது வேளாண் பொருட்களை மரபணு செய்யப்பட்ட சோயா பீன்ஸ், அரிசி, கோதுமை, இதெல்லாம் வந்து ஆஹ் நீங்க நாங்க இறக்குமதி பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. இந்த பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னாக்க, இந்தியா வந்து அதுக்கு ஒத்துக்கலைன்னு தான் சொல்லணும். ஒத்துக்கிறாங்க தான். இல்ல முடியாது, நாங்க வந்து எங்களோட ரூல்ஸை வந்து நாங்க வந்து அதை ரிடக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இது எதுக்காண்டி வந்து இந்த மாதிரி வந்து சொல்றாங்கன்னாக்க, நீ வந்து அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வளர்ந்த நாடு. இந்தியா இப்பதான் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க வளர்ந்த நாடு வந்து கம்மியான டாக்ஸ் போட்டா, இந்தியா வந்து அதிகமான டாக்ஸ் போட்டா, அப்பதான் வந்து இங்க உள்ள ஒரு பொருளாதாரம் வந்து வளரும். ஸோ அப்பதான் வந்து இந்த நாடு வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி எத்தனையோ நாடுகள் வந்து இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து இந்த மாதிரி சொல்றது வந்து ஏத்துக்கிற முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் இருந்தாலும் இதுல வந்து
இந்தியாவுல இருந்து இறக்குமதி ஆகும் தர விதிகளை வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியும் ட்ரம்ப் வந்து கேட்டதா சொல்றாங்க. பட் அதுக்கு வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து இதுவரையும் அதை வந்து எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாம இருந்திருக்கிறாங்க. இல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்ம அமெரிக்கா அண்ட் இந்தியா சைடு பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து ஆஹ் விவசாயத்துக்கான வரியை வந்து கொடுக்குறாங்க, வரி போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போறதுக்கான விவசாய பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க போடுற வரி பாத்தீங்கன்னாக்க 5.5% தான் வந்து வரி போடுறாங்க. அதே வந்து இந்தியா அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வர்ற விவசாய பொருட்களுக்கு நம்ம போடுற வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 37.7%. எவ்வளவோ ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதை தான் வந்து ட்ரம்ப் வந்து கையில் எடுக்கிறாரு. ஏன்னா நான் எங்கது உங்க ஊருக்கு வந்தா நீங்க டேக்ஸ் அதிகமா போடுறீங்க, ஆனா உங்க இதுல இருந்து எங்களுக்கு வர்றது நாங்க டேக்ஸ் கம்மியா தான் போடுறோம். நாங்க இதனாலதான் வந்து நான் எதிர்க்கிறேன், இதுதான் வந்து நான் வந்து அதிகப்படுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ட்ரம்ப் சைடு வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து நாங்க 25% வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இந்த இதுல சொல்றாங்க. ஸோ இதுல வந்து அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வந்து எவ்வளவு வர்த்தகம் பண்றோம், அதாவது எவ்வளவு வர்த்தகம் பண்றோம்னு பாத்தீங்கன்னாக்க 2024 இருந்து இப்ப வரை 25 வரையும் பாத்தீங்கன்னா 68.7 பில்லியன் வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து வர்த்தகம் பண்ண வர்த்தகம் நம்ம வந்து இந்தியா வந்து ரஷ்யாவோட பண்ணது பாத்தீங்கன்னா 68.7 பில்லியன் வந்து நம்ம வந்து வர்த்தகம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து இந்தியா பாத்தீங்கன்னாக்க இப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்க, அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னாக்க, நான் இப்ப யார் யார் வந்து அங்க ரஷ்யாவோட வர்த்தகம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா நான் வந்து வர்த்தக அதிகமான டேக்ஸை போட போறேன், அதாவது 100% வரி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. எந்தெந்த கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னாக்க இந்தியா, சைனா அண்டு பங்களாதேஷ், இவங்க தான் வந்து அதிகமா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஈரானும் வந்து இப்ப அவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து இந்த ஒரு வாணிகம் வந்து கொடுக்குறாரு ட்ரம்ப். இந்தியாவும் ரஷ்யாவும் எவ்வளவுக்கு வந்து இறக்குமதி பண்றாங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து இந்தியா வந்து இந்தியாவில இருந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்றது பாத்தீங்கன்னாக்க $4.9 பில்லியன் வந்து ஏற்றுமதி பண்றாங்க. அதே வந்து ரஷ்யாவில இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்றது ரொம்ப அதிகம். அதாவது 63.8 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரஷ்யா ஏற்றுமதி பண்றாங்க. இதனாலதான் வந்து அவங்க ஆயுதங்களை அதிகமா வச்சு உக்ரைன் அடிக்கிறாங்க. ஸோ இதை நீங்க நிறுத்தினாதான் அவங்களுக்கு கிடைக்கிற வந்து பண மதிப்பு வந்து அதிகமா இருக்காது, அதனால அதிகமா எதுவும் வாங்க முடியாது. ஸோ அந்த ரீசனையும் வந்து நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் வந்து இதை வந்து உள்ளே கொண்டு வர்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்தியா பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி வந்து ஏற்றுமதி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க, ரஷ்யாவுக்கு மருந்து, கனிம வளங்கள், ரசாயனம், எஃகு, கடல்சார் ஏற்றுமதி, இந்த மாதிரி நிறைய விதமான பொருட்களையும் வந்து இந்தியாவில இருந்து ரஷ்யாவுக்கு அனுப்புறாங்க. ஆனா ரஷ்யாவில இருந்து நம்மளுக்கு என்னென்ன அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க பெட்ரோலியம், எண்ணெய், உலோகம், அதாவது விலை மதிக்க முடியாத சில பொருட்கள், அதாவது வைரம், இந்த மாதிரி உரம், இதெல்லாம் வந்து ரஷ்யாவில இருந்து இன்னும் பல பொருட்களை வந்து இந்தியா வந்து இறக்குமதி பண்றது. அதாவது ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுக்குது. இதெல்லாம் வந்து கொடுக்கறதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்பன்னா 2025 பாத்தீங்கன்னா இந்தியாவும் இந்தியா வந்து எவ்வளவு எந்தெந்த நாட்டுக்கிட்ட எவ்வளவு பெட்ரோலியம், அதாவது பீப்பாய் கணக்குல வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்தியா வந்து ஒரு ஒரு ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 51 லட்சம், அதாவது ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 51 லட்சம் பீப்பாய் வந்து இந்தியா வந்து இறக்குமதி பண்ணது எல்லா நாடுகள்கிட்ட இருந்து. அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ரஷ்யா தாங்க. ரஷ்யா கிட்ட பாத்தீங்கன்னா 19 லட்சம் பீப்பாய் இது வந்து எண்ணெய் வந்து இறக்குமதி பண்றாங்க. 2வது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஈராக்ல வந்து 12 லட்சம் வந்து பீப்பாய் வந்து இறக்குறாங்க. 3வது வந்து சவுதி வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 லட்சம் பீப்பாய் வந்து இறக்குறாங்க. 4வது இடத்துல பாத்தீங்கன்னாக்கா யுஏஇ இருக்கு. யுஏஇ 4 லட்சம் பீப்பாய் வந்து இறக்குறாங்க. அமெரிக்கா தான் லாஸ்ட்ல இருக்கு. அவங்கள்ட்ட வெறும் 3 லட்சம் பீப்பாய் தான் வந்து அவங்கள்ட்ட வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் வந்து ட்ரம்ப் வந்து கையில் எடுக்கிறாரு. ஏன்னா நீங்க வந்து மற்ற கண்ட்ரி ரஷ்யா கிட்ட எல்லாம் அதிகமா வாங்குறீங்க, ஆனா என்ன எங்க கண்ட்ரில மட்டும் நீங்க ரொம்ப கம்மியா வாங்குறீங்க அப்படின்னு வந்து இதை வந்து அவர் சொல்றாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாதுகாப்பு துறையில வந்து ரஷ்யா கிட்ட வந்து இப்ப நம்ம அதிகமா பாதுகாப்பு துறையில யார் யார்கிட்ட வாங்குறோம்னா பாத்தீங்கன்னாக்க பிரான்ஸ், ரஷ்யா. ஸோ இதுல வந்து
ரஷ்யா கிட்ட வந்து 36% வந்து வாங்கியிருக்கோம். ஆனா இது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா விவசாய துறையிலையும் வந்து இது வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப அதாவது 24 துறைகள்ல வந்து விவசாயத்துல 24 துறைகள்ல வந்து பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்கா லேபர் துறை. அதாவது நம்ம வந்து இப்ப அதிகமான வந்து ஐடி செக்டர்ல வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் ஹெச்சிஎல் இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குனாக்க எல்லாம் வந்து அமெரிக்காவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா இவங்க தான் வந்து அதிகமா வந்து கால் சென்டர் இந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் டாக்ஸை போட்டாருன்னா கண்டிப்பா வந்து ஐடி செக்டரும் வந்து கொலாப்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன மாதிரி வந்து அணுக போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியல. இந்த வரி வந்து இந்தியாவுக்கு வந்து எவ்வளவு வந்து வருஷத்துக்கு லாஸ் ஆகும்னாக்க 65,000 கோடி வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால வந்து நம்ம வந்து இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷனை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர் பேச்சுவார்த்தை வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர் பேச்சுவார்த்தை வந்து அப்படி நடத்தியும் சரியாகல அப்படிங்கிற பட்சத்துக்கு இவங்க வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. என்ன பாயிண்ட்னாக்க அதாவது மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னாக்க சைனா, ரஷ்யா இவங்களோட இன்னும் வர்த்தகத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்களுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வளர்ந்துகிட்டு இருக்க கண்ட்ரி தான். நம்ம வந்து அதிகமான வர்த்தகம் வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி வந்து வளர்றத வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி வந்து அதிகமா வந்து விரும்பலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம வந்து நம்ம ஒரு ஜிடிபில ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம். அதாவது ஜப்பானையும் பின்னுக்கு தள்ளி அவங்களையும் வந்து நம்மளுக்கு முன்னாடி நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்ப நம்ம சைனா அதாவது இப்ப ஆசியாவிலேயே பாத்தீங்கன்னாக்க பாப்புலேஷன் அதிகமா உள்ள கண்ட்ரில இந்தியா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. 2வது இடத்துல சைனா இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க வந்து நீங்க வந்து எல்லாமே வந்து அதாவது நீங்க ஏற்றுமதி பண்ணி இங்க லாபம் பார்க்கலாம். ஆனா வந்து நாங்க வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய வல்லரசு ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாம் வந்து அவங்களோட வரிகளை விதிக்கிறாங்க. இருக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.